என் அன்பான தேவஜனமே, இந்த இடத்தில் உங்களை தேடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. எல்லா ஆண்டவரே, இங்க உங்களுக்காக மரித்தவர், எங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக உயிரோடு இருந்தவர், எங்களுக்காக உயிரோடு இருந்தவர், எங்களுக்காக இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை பற்றி நாங்கள் இந்த இடத்தில் வந்து நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவரே காதுகள் கொடுத்து கேட்கும்படியாக இயேசுவை இந்த ஒளிபரப்பு மூலமாக அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவன் அவர்கள் செவிகளையும் அவர் உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே திறப்பாராக. ஒன்றில்லைங்க, நாங்க வந்து சென்னையில இருந்து வந்திருக்கிறோம். சென்னை எங்கேயே இருக்கு, தேவந்தவாடி கிராமம் எங்கே இருக்கு, அரக்கோணம் எங்கே இருக்கு, தேவந்தவாடி கிராமம் எங்கே இருக்கு, அதே போல அதாவது மவுண்ட் ரோடு அந்த இடம் எங்க இருக்கு, தேவந்தவாடி எங்க இருக்கு, அந்தந்த இடத்துல இருந்து நாங்களாம் இங்க வந்து இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஏன் சொல்ல வந்திருக்கோம்னாக்கா, நாங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் பாவங்களாம் வந்து அறிக்கையிட்டு இன்னைக்கு நாங்க எப்படி நல்லா இருக்கிறோமோ, அதே போல நீங்களும் உங்கள் சரீரம் மூலமாக எல்லாம் உங்கள் ஆத்மா எல்லாம் பரலோகத்தில் சேரும்படியாக நாங்க இந்த இடத்துல அவரை பத்தி சொல்ல வந்திருக்கிறோம். நல்லா நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. வேதத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் பெரிய ஒரு பணக்காரன். அவன் என்ன செய்யறா, ஒரு பெரிய ஆலய கட்டி தன்னுடைய ஆஸ்தி பாஸ்தி நவதானியங்கள் அரிசி பருப்பு எல்லாத்தையும் என்ன பண்றான், கட்டி அந்த ஆலயத்தில் இருக்கிறான். வச்சுட்டு என்ன பண்றானாக்கா, ஒரு பஞ்சகாரம் வரும்போது அது எல்லாத்தையும் என்ன பண்ணாக்கா அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்க்கும் போது என்னன்னாக்கா, ஆஹா நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பெரிய அவனுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள நம்ம எல்லாம் பெட்ரூம்ல ஹால்ல கிச்சன்ல எல்லாத்தையும் குறுக்கு சோறு போட்டுருப்போம். அந்த சோறெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு பெரிய ஆளாகிட்டான். ஆளாகிட்டு என்ன பண்ணோம்னாக்கா ரொம்ப எல்லாம் அரிசி பருப்பு இவன் சாவர மட்டும் உட்காந்து சாப்பிடுறதுக்கு உள்ள அநேக பொருள்களை பணம் முதல் கொண்டு சேர்த்து விட்டான். சேர்த்து என்ன பண்றானாக்கா அப்படியே வெளியே வந்து பாக்குறான். பார்த்து ஒரு சேர அவனு போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான். உட்காந்து கேட்கிறான் அவனுடைய ஆத்மா கிட்ட. அவனே பேசுறான், ஆத்மாவே இனி நீ சாகும் வரை உனக்கு என்ன பண்ணல கவலையே இல்லை. ஏனென்றால் நான் சாகும் வரை எல்லாவற்றையும் இந்த ஆளுக்குள்ள நான் சேர்த்து விட்டு ஆகையால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் பண்றான். எல்லாத்தையும் பார்த்து கால் மேல கால் போட்டு அப்படியே ஆட்டான். ஆட்டி என்ன பண்றான், உட்காந்து பார்த்துட்டு போட்டு நான் பண்றான். அன்னைக்கு நைட்டு தூங்குறான். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, இதை உன்னிப்பா கவனிங்க. எல்லாம் என்னத்தான் நீங்க மாலா மாளிகை பெரிய பெரிய 4 அடுக்கு 3 அடுக்கு எல்லாம் வீடை கட்டி உள்ள இருந்தாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதால் உங்களுக்கு என்ன லாபம் என்று வேதம் சொல்கிறது. அவன் என்ன பண்றான்னா, கால் மேல கால் போட்டு பண்ண உட்காந்துட்டு நைட்டு போய் படுக்கிறான் வீட்டுல. அப்ப என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனோட பேசுகிறான். மதிவேலனே என்ன சொல்றாரு, என்னப்பா சொல்றாரு, பைபிள் என்ன சொல்றாரு, ஆண்டவர் அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் பார்த்து சொல்றாரு மதிவேலனே அப்படின்றாரு. ஏன்னா அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு உள்ள சேர்த்துதான் சேர்த்துட்டு போட்டு தன்னுடைய ஆத்மாவை அவனே பேசுகிறான். எனக்கு இனி கவலை இல்லை, நான் சாப்பிட மட்டும் சாப்பிட போறேன் அப்படி கால்பட கால் போட்டு பேசும்போது அப்ப கர்த்தர் அவனோடு பேசுறாரு. மதிகேடனே, இன்று ராத்திரியில் உன்னுடைய ஜீவனை எடுத்து விட்டால் நீ சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்தி பாஸ்தி பணம் நகை இவன் எல்லாம் எங்கே போகும் அப்படின்றாரு. அப்ப வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, இந்த உலகம் முழுவதுமாய் நீ விட்டு ஆதாயப்படுத்திக் கொண்டால் உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறதுனால் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுங்க. ஆக என்ன பாருங்க, என் தேவ ஜனமே, எல்லாம் யாரெல்லாம் வீட்டுல உட்காந்து இந்த ஒளிபெருக்கு மூலமா நீங்க கேட்கறீங்கன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, கவனிங்க. என்னதான் நீங்க பணம் ஆஸ்தி பாஸ்தி நீங்க வச்சிருந்தா கூட உங்களுடைய ஆத்மாவை கர்த்தருக்கென்று ஆண்டவர் கொடுங்க. உங்க சரீரத்துல நிறைய பலன்ல ஆண்டவர் நோய் நொடி எல்லாமே எதுவுமே இல்லாம ஆண்டவர் நீக்க சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க எல்லாமே
உங்க இதயத்தை மட்டும் நீங்க குத்தினா போதும், உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போனா போதும். இன்னைக்கு நீங்க கூட என்ன பண்ணுங்க, நைட்டு தூங்கும் போது கூட ஆண்டவரே எனக்கு ஆஸ்தி பாஸ்தி தேவையில்லை, என் ஜீவன் உங்களுடைய பரலோகத்துக்கு வரணும் அப்படி சொன்னா பண்ணுங்க. நைட்ல தூங்க போலாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே போல உங்க சரீரத்து மூலமாக எந்த வியாதி எது இருந்தாலும் சரி, கை கால் வலி எது இருந்தாலும் கையை வச்சு இயேசு நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களை ஆண்டவர் விடுதலை வைக்க எல்லாம் சுகமாக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒன்னேவர் மட்டும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், என்னதான் ஆஸ்தி பாஸ்தி நகை பணம் இருந்தாலும் உங்களுடைய ஆத்மா நரகத்தில் போவதற்கு என்ன பண்ணுவீங்க, யாருக்கும் விடாதீங்க. உலகத்துக்கு வரும்படியாக உங்க ஆத்மாங்களை பரலோக தேவனுக்காக கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒளிபரப்பு மூலமாக என் தேவன் ஆண்டவரே எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்கன்னு தெரியலப்பா. இயேசுவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இந்த தேவ மனுஷர்களை அப்பா இவர்கள் எல்லாம் பரலோகம் வரும்படியாக ஆண்டவர் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.